மே 1 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் உழைப்பாளர் தினம் தான் ஞாபகத்தில் வரும். அதே மாதிரி அதே மே 1க்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அன்னைக்கு தான் நடிகர் அஜித்தோட பிறந்த நாள். ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதி வந்தாலே அஜித் ரசிகர்கள்லாம் உற்சாகமாயிடுவாங்க. அவருடைய பிறந்த நாளை வந்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் அஜித்தோட பிறந்த நாளுக்கு அவருடைய காதல் மனைவி ஷாலினி வந்து ஒரு பைக்கை வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், ஒரு டுக்காட்டி பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இருக்குன்றாங்க அந்த பைக்கு. அவ்வளோ காஸ்ட்லியான பைக்கு. காஸ்ட்லிலாம் அதுக்கேற்ற சொகுசும் அந்த பைக்கில் இருக்கும். வெயிட்டாக தான் இருக்கும் பைக்கு, பெருசாக வெயிட்டாக இருக்கும். அதே டைமையும் காடு மேடு, ஏன்னா வீடு ரோடு எங்கே ஏறி போனாலும் உங்களுக்கு அலுப்பே தெரியாது. எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் அலுப்பே தெரியாது. அப்படியே வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அப்படி ஜம்முன்னு அந்த பைக் இருக்குமா. அந்தளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு பைக்கை வந்து ஷாலினி வந்து அஜித்துக்கு ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து அஜித்துக்கிட்ட வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து பிறந்தநாள் கிஃப்ட் எதிர்பார்ப்பாங்கள்ல. பொதுவாகவே யாருக்கு பிறந்தநாளோ அவங்களுக்கு தான் மற்றவங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் கிஃப்ட் எதிர்பார்ப்பாங்க. என்ன கிஃப்ட்டு? அவங்க நடிக்கிற படங்களோட அப்டேட்ஸ், அது சம்மந்தமாக ஏதாவது போஸ்டர் வருமா, டீசர் வருமா, ட்ரெய்லர் வருமா, ஏதாவது சிங்கிள் வருமா, இந்த மாதிரி அப்டேட் எதிர்பார்ப்பாங்க. அப்படி தான் பிறந்த நாளுக்கு வந்து அவர் இப்போ நடிச்சிட்ருக்கிற விடாமுயற்சி படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும். இல்லைனா அடுத்து நடிக்க போகிற குட் பேட் அக்லி படத்தோட ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், எந்த அப்டேட்டும் வரலை. இதுக்கும் குட் பேட் அக்லி கூட ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் விடாமுயற்சி வந்து இன்னும் ஃபைனல் ஷெடியூல் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டில்லையாவது வந்து டிசைனர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு தெரில. லைக்கா தரப்புலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. விடாமுயற்சி பற்றி எந்த அப்டேட்டும் வரலை. ஆனாலும் அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பழைய கிஃப்ட்டு ஒன்று கிடச்சிருக்குது. ஒரு கிஃப்ட்டு கிடையாது, 3 கிஃப்ட்டு. அது என்ன பழைய கிஃப்ட்டு அப்படின்னா, அஜித் நடித்த பழைய ஹிட்டான படங்களை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மங்காத்தா படம் வந்து ஆச்சரியம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எங்கேயும் ரிலீஸ் ஆகலை. அது வந்து எஃப்எம்எஸில் மட்டும், அதாவது வெளிநாடுகளில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து அஜித்தோட பில்லா படமும் அப்புறம் தீனா படம், அந்த 2 படங்களும் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா எப்படி கில்லி படத்துக்கு வந்து விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி அஜித் ரசிகர்களும் இன்றைக்கி இந்த 2 படங்களும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குதோ அந்தந்த தேட்டர்லாம் படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ சந்தோஷமாக அந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உண்மையிலேயே அவருடைய ரசிகர்கள் அதை வந்து உற்சாகமாக கொண்டாடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கொண்டாட்டம் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, ஏன் அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா, இப்போ இன்றைக்கி வந்து தீனா படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற ரோகிணி தேட்டரில் உள்ளே வந்து அவ்வளோ க்ரௌடு, படம் ஓடிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா பட்டாசு வெடிக்கிறாங்க தேட்டருக்கு உள்ளே. ஏதோ தேட்டருக்கு வெளியில் என்ன வாசல் வச்சு இந்த ரோட்டு ஓரமாக என்ன சரவெடியை லென்த்தான ஒரு சரவெடியை போட்டு வெடித்தா கூட ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். நீங்கள் தேட்டருக்கு உள்ளே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே எப்படி வந்து வெடிக்கிறாங்க? இது எப்படி அந்த தேட்டர் நிர்வாகம் வந்து ஒத்துக்குது? உண்மையிலே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இது நடந்ததா? நம்மளாம் தேட்டருக்கு படம் பார்க்க போனால் ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வச்சுருந்தாலே வாங்கி வந்து அந்த பக்கத்தில் ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதில் எடுத்து போட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வெடி பாக்ஸை வந்து எப்படி வந்து தேட்டருக்குள்ளே அனுமதிச்சாங்க? அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, யாரோ ஒருத்தரோட உசுருக்கு வந்து பிரச்சனையாகிற மாதிரி நடந்து போச்சுன்னா இதெல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எந்த நடிகரோட ரசிகர்களாக இருந்தாலும் தயவுசெய்து தவிர்க்கணும். இது வந்து கொண்டாட்டம் அப்படிங்கிறத தாண்டி பெரிய வேற ஒரு பிரச்சனையை கொண்டு விட்டுரும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதே இந்த சென்னை ஈக்காடு தாங்கல் இருக்கிற காசி தேட்ரு, அங்கே வந்து இந்த விஷாலோட ரத்னம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி வந்து கில்லி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே இந்த தீனா படமும் ஓடுது போல் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு ரசிகர் வந்து அந்த பேனர்லாம் வச்சுருக்காங்களா, அது மேலே ஏறி, கில்லி பேனர் வச்சுருக்காங்க, மேலே ஏறி அந்த பேனரை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷுவல்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகுது. என்ன சொல்கிறோம்னா, ஒரு படத்தை படமாக பாருங்கள். அஜித் வந்து சொல்கிறது என்ன அவருடைய ரசிகர்களுக்கு? நீங்கள் முதல்ல உங்களை பார்த்துக்குங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, உங்கள் உடம்பு பார்த்துக்குங்க, நல்லா வேலை பாருங்கள், சம்பாதிங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. இதை தான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னுடைய படங்களை படங்களாக மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக இருக்காதீங்க.
என்னை ஒரு நடிகராக மட்டும் பாருங்கள், ஏன்னா கடவுளாக பார்க்காதீங்க. இப்படியே அவர் தொடர்ந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த சொல்லும்போது மட்டும் கண்டிப்பாக தலை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர படம் ரிலீஸ் ஆகும்போது அதை மறந்துடுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. பாருங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து அஜித் ரசிகர் வந்து கில்லி படத்தோட போஸ்டர் கிழிச்சானா அடுத்த நாளைக்கு விஜய் ரசிகர் என்ன பண்ணுவார், அவர் தீனா படத்தோட போஸ்டர் கிழிப்பார். இப்படியே அந்த அந்த 2 பேரோட ரசிகர்களுடைய மோதல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது என்னைக்கு முடிவுக்கு வரும்னே தெரியலை. அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா அஜித் ரசிகர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் பெரும்பாலான அஜித் ரசிகர்கள் இப்படி இருக்கிறாங்க, பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அஜித்தும் விஜயும் எப்போவுமே நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட ரியல் லைஃப்பில் 2 பேருமே நண்பர்கள் தான். ஆமாம், இது தெரிஞ்சிருந்தும் கூட இவங்களுடைய 2 பேரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் 2 பேரோட ரசிகர்களும் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பாருங்கள், மறுபடியும் இந்த சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்த ரோகிணி தேட்டரில் நடந்த சம்பவம், காசி தேட்டரில் நடந்த சம்பவத்தையும் வச்சு மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இடையில ரஜினி ரசிகர்கள் வேறு உள்ளே வந்து அவங்களும் அவங்க பங்குக்கு சண்டை போட்டுருக்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் எதுக்கு, இதை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் அஜித்தே வந்து எதிர்பார்ப்பார். அவர் எதுக்கு வந்து மன்றத்தை கலைச்சார் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி தான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆளை வந்து நம்ம சொல்ல முடியும், ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆளை வந்து நம்ம திருத்த முடியும். அதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட உரிமை எடுத்து எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் அஜித் என்ன பண்ணார், வேணாம் இது நமக்கு வந்து பெரிய ஒரு பெரிய சுமை மாதிரி இருக்கும் இந்த ரசிக மன்றங்கிறது யாராலும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் மன்றத்தையே கலைச்சிட்டு போனார். இல்லைனா இன்றைக்கி அவர் வந்து விஜய் மாதிரி மன்றத்தை நடத்திக்கிட்டே இருந்திருப்பார். ஏன்னா அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கும் ஒரு பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி வந்து இன்னொரு ஹீரோட பேனரை கிழிக்கிறது, இல்லை ஒரு தேட்டருக்கு உள்ளே வெடியை வெடிக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. யாரோட ஒருத்தரோட உசுருக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா யார் பொறுப்பெடுப்பா? அவங்களோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா? ஏற்கனவே இதே ரோகிணி தேட்டரில் தான் துணிவு படம்னு நினைக்கிறேன், அது ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பையன் அந்த தண்ணி லாரி மேலே ஏறி நின்று அந்த உசுரை விட்டான். இப்போ அந்த குடும்பம்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலியெலாம் என்ன நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்தில் அந்த செய்தியை பார்த்துட்டு சோகமாக 2 வார்த்தையை பேசிட்டு எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ அந்த பையனோட ஃபேமிலி என்ன கண்டிஷனில் யாருக்கு தெரியும்? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ரசிகர்கள் அவாய்ட் பண்ணணும். இல்லைனா விஜய், அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு 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 சின்ன அறிக்கை, ஒரு 4 வரியில் அறிக்கை. இதுக்கெல்லாம் வந்து அஜித் பேரை இழுத்து விட முடியுமா யாராவது? அவராக வந்து தேட்டருக்குள்ள வெடியை கொண்டு வந்து வெடிங்க, என் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வெடியை கொண்டு வந்து வெடிங்கன்னு சொன்னார். அவராக வந்து விஜய் படத்தோட அந்த கில்லி பேனரை கிளிக்க சொன்னார் இல்லையே. ரசிகர்கள் அவங்களா நீங்களே ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களே ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது அந்த கெட்ட பேர் எல்லாமே அஜித்துக்கு தான் போய் சேரும். இதுதான் நீங்கள் அவருக்கு பிறந்தநாளுக்கு கொடுக்குற கிஃப்டா என்ன? நீங்கள் ஃபேமிலியோடு போங்க, அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகிருக்குது, ஃபேமிலியோடு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே ரசிச்சுட்டு வெளியில் வாங்க, அவ்வளோதான். அதுதானே வந்து லைஃபு, அதுதானே என்டர்டெயின்மெண்ட்டு, அதுதானே பொழுதுபோக்கு, வேறு என்ன வேணும்? இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பார்த்ததுனால தான் என்னென்னு தெரில, அஜித் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு அறிக்கை விடும்போது கீழே கடைசியில் ஒரு 2 வரியில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னென்னா, வாழ விடு, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, உண்மையான அஜித் ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படி ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காது.